நேற்று மூடப்பட்ட வடபழனி கோயம்பேடு 100 அடி சாலையில் தேங்கிய தண்ணீர் வடிந்ததை தொடர்ந்து போக்குவரத்திற்காக இன்று திறக்கப்பட்டது. இதுகுறித்து நமது செய்தியாளர் மதியழகன் அளித்த கூடுதல் தகவல்களை இனி பார்க்கலாம். வடகிழக்கு பருவமழை கடந்த சில தினங்களாக தீவிரமாக பெய்ததை அடுத்து சென்னையின் பல்வேறு பகுதிகள் நீரில் மிதக்கின்றன. அதே போல் இந்த 100 அடி சாலையை பொறுத்த வரைக்கும் கோயம்பேடிலிருந்து வடபழனி செல்லக்கூடிய இந்த சாலையில் இன்றும் மழைநீர் தேங்கி இருக்கிறது. இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகி இருக்கிறார்கள். வாகனங்கள் அனைத்துமே நீரில் தத்தளித்தபடி தான் இந்த பகுதியில் சென்று கொண்டிருக்கிறது. சாலைகளும் அங்கங்கு சிறிய இடத்தில் சேதமடைந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகி இருக்கிறார்கள். அதே போல் வடபழனியிலிருந்து கோயம்பேடு நோக்கி செல்லக்கூடிய இந்த சாலையை பொறுத்த வரைக்கும் நேற்று முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கியிருந்தது. இதன் காரணமாக இந்த பகுதியில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருந்தது. இன்று அந்த தண்ணீர் அனைத்துமே வடிந்ததை அடுத்து போக்குவரத்து தற்போது அனுமதிக்கப்பட்டு வருகிறது. அதே போல் உள்ளே இருக்கக்கூடிய பகுதிகளில் மழைநீர் வீடுகளில் தேங்கியிருந்த மழைநீரும் வடிந்து இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் ராஜேஷுடன் மதியழகன், நியூஸ் 7 தமிழ், சென்னை.